கஞ்சா போதையில் நடுரோட்டில் அட்ராசிட்டி செய்த வாலிபர். விஜய்தான் ஆட்சிக்கு வரவேண்டும் என்றும் போலீசார் சரியில்லை என்றும் ஆபாசமாக பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜய் ஆட்சி வந்தாதான் நல்லா இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன்கோட்டை வீதியில் வாலிபர் ஒருவர் தன்னுடைய மனைவி, மகன் மற்றும் உறவினருடன் கஞ்சா போதையில் அட்ராசிட்டி செய்து பொதுமக்களை தொந்தரவு செய்து வந்ததாக ஆரணி டவுன் போலீசாருக்கு புகார் வந்தது. இதனால் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஆரணி டவுன் போலீசார் கஞ்சா போதையில் அட்ராசிட்டி செய்து கொண்டிருந்த வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது இதனை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க முயன்ற நிலையில் போலீசார் சரியில்லை என ஆபாசமாக திட்டிய கஞ்சா போதை வாலிபர் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என கூச்சலிட்டார். பின்னர் கஞ்சா வாலிபரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது போலீசாரின் காலில் விழுந்த சிறுவன் தன்னுடைய மாமாவை விடுவிக்குமாறு கூறி கதறி அழுததால் என்ன செய்வதென்று தெரியாமல் போலீசார் திகைத்தனர். கஞ்சா போதை வாலிபரை பற்றி விவரங்களை சேகரித்த காவல் ஆய்வாளர் செந்தில் விநாயகம் உடனடியாக அந்த கஞ்சா வாலிபரை ஊரை விட்டு செல்லுமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் ஆரணி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.